ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காட்டு யானை ஒன்று வாகனங்களை துரத்திய காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. சிறிது நேரம் அதே பகுதியில் உலாவிய காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் வனவிலங்குகள் சாலையில் செல்வதும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை காட்டு யானை ஒன்று வழிமறித்திருக்கிறது. வாகனங்களை வழிமறித்த காட்டு யானை கரும்பு லாரியை தேடி பார்த்த வீடியோ காட்சிகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது. திடீரென வாகனங்களை காட்டு யானை துரத்தியதால் பயணிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். சிறிது நேரம் அதே பகுதியில் உலாவிய காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை சாலையில் சென்ற வாகனங்களை துரத்தியிருக்கிறது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று வாகனங்களை வழிமறித்துள்ளது. வாகனங்களை வழிமறித்த காட்டு யானை கரும்பு லாரியை தேடி பார்த்த வீடியோ காட்சியானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். முக்கியமாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை வாகனங்களை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறிப்பதோடு அவ்வழியாக பயணிக்கும் கரும்பு லாரிகளை வழிமறித்து கரும்பு துண்டுகளை பறித்து சாப்பிடுவது நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே திப்பம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒரு காட்டு யானை சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்ததோடு அவ்வழியாக வந்த லாரியில் கரும்பு பாசனம் உள்ளதா என தேடி பார்த்தது. அப்பொழுது அவ்வழியாக காரில் சென்றவர்கள் காட்டு யானையை செல்போனில் வீடியோ எடுத்தனர். அப்பொழுது திடீரென காட்டு யானை கார்களை துரத்த தொடங்கியது. இதனால் காரில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். யானை சாலையில் அங்கும் இங்கும் நடமாடி வழிமறித்து நின்றதால் விநாயக வழிபாடு என பயணிகள் யானையிடம் கெஞ்சினர். இந்நிலையில் காரில் இருந்த ஒரு பயணி வீரப்பன் இருப்பதால் காட்டு யானை இது போல வாகனங்களை வழிமறிக்குமா என காமெடியாக பேசியுள்ளார். சிறிது நேரம் நடமாடிய காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.